ಹಳ್ಳಿ ಎಂದರೆ ಹೇಗಿರಬೇಕು? ಹಳ್ಳಿಯ ಜನರಿಗೆ ಸಿಗಬೇಕಾದ ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯಗಳೇನು? ಒಬ್ಬ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ಅಧ್ಯಕ್ಷನ ಕರ್ತವ್ಯವಾದರೂ ಏನು? ಒಬ್ಬ ಸಾಮಾನ್ಯ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯಿತಿ ಅಧ್ಯಕ್ಷ ಮನಸ್ಸು ಮಾಡಿದರೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡಬಹುದೆಂದು ಈ ಸಾಕ್ಷ್ಯಚಿತ್ರದಲ್ಲಿ ನೋಡೋಣ. ಇದು ತಮಿಳುನಾಡಿನ ಕೊಯಂಬತ್ತೂರು ಜಿಲ್ಲೆಯ ಮೆಟ್ಟುಪಾಳ್ಯಂ ತಾಲೂಕಿನ ಒಡಂತುರೈ ಗ್ರಾಮ. ಅಷ್ಟಕ್ಕೂ ಈ ಗ್ರಾಮ ಸಾಧಿಸಿರುವುದಾದರೂ ಏನು? ಉಚಿತ ಕುಡಿಯುವ ನೀರಿನ ಸೌಲಭ್ಯ, ಮನೆ ಮನೆಗೂ ಸೋಲಾರ್ ವಿದ್ಯುತ್ ಹಾಗೂ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕೂ ವಸತಿ ಸೌಲಭ್ಯ. ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ಹೊರಗಿನಿಂದ ನಿರೀಕ್ಷಿಸುವ ಅನೇಕ ಹಳ್ಳಿಗಳ ನಡುವೆ ಈ ಒಂದು ಸಣ್ಣ ಹಳ್ಳಿಯು ವಿಭಿನ್ನ ದಾರಿಯನ್ನೇ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡಿತು. ವಿಮಲಾದೇವಿ. வணக்கம், என்னோட பேர் புவனேஸ்வரி. ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಹೆಂಗಿತ್ತಮ್ಮ ಮನೇಲಿ ಇದೆಲ್ಲ? நீங்க வந்தீங்கல்ல வரவழியில ரோட்டோரத்துல 10 அந்த மாதிரி ஒரு சாலையில தான் நாங்க எல்லாருமே குடும்பமா இருக்கோம். ஒரு 10-70 குடும்பம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே இந்த ரோட்ல தான் இருந்தோம். இந்த வீராபாத் இடத்துல ಇದೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಖಾಲಿ ಐತಿ, ಮನೆಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಮನೆ ಹಾಕೊಂಡು ಸ್ಥಳ ಮಾಡ್ಕೊಂಡು ಇದ್ದಾರೋ. ಆಮೇಲೆ ಇದು ಮನೆ நீரெல்லாம் எங்கம்மா? இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜல்ஜீவன் இதுல குடிநீர் இணைப்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் தேவையான அளவு எங்களுக்கு கிடைக்குது. பார்த்தாலே தெரியுது நம்ம அது வெளியில தேவையான அளவு குடிநீர் கிடைக்குது. குடிநீர் தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. அது போக அந்த உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, சால்ட் வாட்டர், அதுவும் டெய்லியுமே காலையில 3 மணி நேரம் அது கலக்காம நல்ல தண்ணியா தராங்க, பியூர் வாட்டர். அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நாங்க குடிக்கிற குடிநீர்ல இந்த குளோரின் இதெல்லாம் சேர்க்கறது இல்ல. நேச்சுரலா உங்களுக்கு மருந்து போடாத தண்ணி. அது எப்படிங்கம்மா அது? ஆமா, அது எங்களுக்கு அப்படி அதுக்குன்னு ஒரு மிஷின் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க டவுன்ல பாத்தீங்கன்னா ஃபில்டர் வாட்டரா நல்ல உங்களுக்கு ஃபில்டர் வாட்டர் பண்ணி கொடுக்குறாங்க. மினரல் வாட்டர் மாதிரியே இருக்கும். நீங்க தண்ணி குடிச்சு பாருங்க, பைப்ல மருந்து ஸ்மெல்லே இருக்காது. தண்ணி 24 மணி நேரம் எங்களுக்கு ஃபில்டர் ஆகி சுத்தமான நல்ல தண்ணி எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி 2 நேரம் உப்பு தண்ணி போட்டு விட்டுருவாங்க. ಉಪ್ಪು ತಣ್ಣಿ வந்துட்டு இருக்குது. ನೀರು ಬೇಕಾದಷ್ಟು ಒಂದಿನ ಬಿಟ್ಟು ಒಂದಿನ. ಈಗ ಬೆಳಗ್ಗೆ ಉಪ್ಪು ತಣ್ಣಿ ಬರ್ತದೆ. ಈಗ ಒಂದಿನ ಬಿಟ್ಟು ಒಂದಿನ ಒಳ್ಳೆ ನೀರು ಬರ್ತದೆ. கரண்ட் வாட்டர்லயும் எடுக்கிறதாகவும் விண்ட் மீல் போட்டு எடுக்கிறதாகவும் இருக்கு. அதெல்லாம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது பொறுமைப்பேட்டையில கண்டிப்பா இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது அதுக்கு முழு காரணமே சண்முகம் தலைவர். அந்த கரண்ட் அந்த கரண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணுறீங்க. கவர்மெண்ட் கொடுக்குறோம். எங்களுக்கு தேவையான அளவு மின்சாரம் போக மிச்சத்தை நாங்க கவர்மெண்ட் நாங்க யூஸ் பண்ற கரண்ட்டுக்கு நாங்க பில் கட்டுறது இல்லை. அது போக இப்ப என்னன்னீங்கன்னா, நீங்க இபி இல்லாத நேரத்துல நாங்க யூஸ் பண்றதுக்காக குழந்தைங்க படிக்கிறதுக்காக சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது. அவங்க அதாவது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட போய் சேரணும். இப்போ அவங்க அவ்வளவோ உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த திட்டம் மூலமா பயன்பெற வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்டத்திலயும் எல்லா இதுலயும் பிரசிடென்ட்ங்கிறவர் எப்படியோ, ஆனா எங்க ஓடந்தர பஞ்சாயத்துல இருக்கிற ஒரு பிரசிடென்ட் ஒரு
கூட பிறந்த மாதிரி ஒரு இதுதான். எந்த நேரம் வேணாலும் அவரை போய் பார்க்கலாம், எங்களோட குறைகளை சொல்லலாம். அவர் உடனே வந்து அதை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொண்டு போய் அவங்க கவனத்துக்கு கொடுத்து எங்களுக்கு அதை உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ಮೂಲಭೂತ ಸೌಲಭ್ಯವಿಲ್ಲದ ಹಲವಾರು ಹಳ್ಳಿಗಳಿರುವ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲ ವಸತಿಗಳು, ಸರ್ಕಾರದ ಎಲ್ಲ ಅನುದಾನಗಳು ಜನರಿಗೆ ಸೂಕ್ತವಾಗಿ ಒದಗಿಸುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆರ್ ಷಣ್ಮುಗಂ ರವರು ಯಶಸ್ವಿಯಾಗಿದ್ದಾರೆ. என்னுடைய பெயர் வந்து ஆர் சண்முகம். நான் எக்ஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ரோடந்துறை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. நான் வந்து ஃபுல்லி அக்ரி, 100% அக்ரி. 1971 to 1985, 15 years fully agree, 100% agree. 85 to 91, my father is president this பஞ்சாயத்தில். அவர் கொஞ்சம் ஒரு 2 years ஒரு ஏஜ் ஆனது, ஒரு 2 years தான் அவர் பார்க்க முடியுது. மற்ற ஒரு 3 years வந்து நானும் மறுபடியும் அதை வந்து கண்டினியூ பண்ணேன். எப்பவுமே வந்து ஒரு அக்ரியில் இருக்கிறவங்க அவங்க ஒன்லி 95% சர்வீஸ் மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. அந்த விவசாயி அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்லி சர்வீஸ் தான் வாங்க, எல்லாமே அவங்க தொழிலே சர்வீஸ் தொழில் தான். அப்போது அந்த விவசாயம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அதிகமாக கரப்ஷனுக்கு போக மாட்டாங்க, அது ரியலி. அப்போது நான் எங்கள் அப்பாவும் அப்படி தான் இருந்தார், பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. 100% ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சர்க்கார் கொடுத்த பணத்தை அப்படியே திருப்பி சர்க்கார் கொடுத்தாங்க. அது மாதிரி அவரு எனக்கு ஒரு ரோல் மாடல். நான் 96 நான் பஞ்சாயத்து தலைவராக பொறுப்பேற்றேன். அப்போ இந்த பஞ்சாயத்து வந்து ஒரு 0 டெவலப்மெண்ட், எந்த விதமான வசதி வாய்ப்பு கிடையாது. குடிநீருக்கெல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் கொண்டு வரணும். ஆறில் ப்ரைவேட் வெல்லு அந்த மாதிரி தான் சோர்ஸு. அதெல்லாம் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அவங்க வேலைக்கெல்லாம் போகிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நான் 96 ஜாயின் பண்ண உடனே என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனே என்டையர் பஞ்சாயத்துக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் சர்ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பிளான். ஆனால் அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளேயே 97க்குள்ளேயே 8 கிராமத்துக்கு 8 போர்வெல், 8 ஓவர் டேங்க் கட்டி 100% ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ். இருந்தாலுமே இந்த போர்வெல்லாம் சம்மர் சீசனில் கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போது எங்கள் பவானி ஆறு வந்து ஒரு பெர்னல் ரிவர், 12 months தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ பவானி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி என்டையர் பஞ்சாயத்துக்குமே சப்ளை பண்ணிட்டா எந்த காலத்துமே வாட்டர் டெபிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் டெபிசிட்டி இருக்காது. அப்படியே ஒரு பிளான் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுத்தேன். அப்புறம் அது பெண்டிங் இருந்தது. 99 வந்து நேஷ்னல் ராஜீவ்காந்தி நேஷ்னல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷின், இது ஹோல் நேஷனல் லெவல் ஸ்கீம். இது 10% கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் கொடுத்தீங்கன்னா 90% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீ. அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ கலெக்டர் கூப்பிட்டு நீங்கள் 10% கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் கொடுங்க, ஸ்கீம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி 10% கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் கிராம சபை போட்டு கலெக்ட் பண்ணேன். 2 மாதத்துலேயே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட்டே போடுறது பஞ்சாயத்தில் தான் 2000. அப்போது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்டையர் பஞ்சாயத்துமே பாக்டீரியா ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் 24 hours சர்வீஸ். ஓகே. இப்போது ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரும் இருக்கும், ஃபில்டர் வாட்டரும் இருக்கும். இன்றைக்கும் அந்த 2 வாட்டர் கிட்டத்தட்ட செயல்பாட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 90% அக்ரிகல்ச்சர் லேபர், 10% தான் 5% மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹை கிளாஸ் ஃபேமிலி. இது அக்ரிகல்ச்சர் லேபர் ஃபுல்லாகவே எல்லாமே லேபராக தான் போவாங்க. எல்லாமே குடிசையாக தான் இருக்கும், ஃபுல்லாக ஹட்டு. அப்போது அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கா ஹவுஸ் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான். அதில் 97 ஒரு 30 வீடு, 98 ஒரு 60 வீடு, 99 ஒரு 30 வீடு, 2000 119 வீடு. இது மாதிரி வருஷம் வீடுகள்லாம் கட்டப்பட்டு 2006 2006 குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி கிட்டத்தட்ட 650 வீடு கட்டி விட்டேன். குடிசை இல்லாத ஊராட்சி. அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு பிளான். எல்லாருக்குமே வீடு, ஓனர்ஸ் இருக்கணும். அது என்னுடைய ஓன் லேண்டே 2 acres வச்சுருந்தேன். அதில் கிட்டத்தட்ட 100 வீடு கட்டி அந்த
அந்த ஒரே வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. ஒரே வீட்டில் 3 ஃபேமிலி இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு தனியாக செட் பண்ணி உட்கார வச்சோம். அது மாதிரி எல்லாம் பண்ணோம். பசுமை வீடுகள் தமிழகத்திலேயே ஒரே இடத்துல 101 பசுமை வீடுகள் அதுதான். வேறு எங்கேயுமே கட்ட கிடையாது. தமிழகத்திலேயே ஒரே இடத்துல 101 பசுமை வீடுகள் அது ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி இப்போ கட்டி கொடுத்த வீடுகள் அனைத்துமே 100% நம்ம பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து தான் பண்ணி கொடுத்துருவோம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், ரோட்ஸு, ட்ரைனேஜு, ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே நான் வந்த பின்னாடி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தன்னறிவற்ற ஒரு ஊராட்சியாக பண்ணோம். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பவர் பில் வந்து நிறைய ஆகுது. நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே இந்த கிராமத்துக்கு மட்டும் தான் குடிநீர், 10 கிராமத்துக்கு இல்லை. புது குடிநீரெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணும்போது பவர் பில் வந்து உங்களுக்கு அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிராமத்துக்கு ஃபுல்லாக சோலார் பண்ணி கொடுத்தேன். ஸ்ட்ரீட் லைட் வந்து ஃபுல்லாக சோலார் பண்ணி கொடுத்தேன். அதில் எல்லாம் ஒரு 2% பேர் பயோமாஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு மரக்கட்டையில் மின்சாரம் தயார் பண்ணுறது. அது தயார் பண்ணி எங்களுடைய ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போட்டு கொடுத்தோம். இது எல்லாமே அதில் ஒரு 9 கிலோவாட், அதில் ஒரு 2 கிலோவாட், இது மாதிரி ஒரு லோ கெப்பாசிட்டி தான் நமக்கு முடியுது. ஆனால் நான் ஜாயின் பண்ணும்போது இந்த பஞ்சாயத்தோட மக்கள் தொகை 1750 பேர் தான். ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு 10,000 பேர் இருக்காங்க. எல்லாமே கிராமத்துலேருந்து நகரத்துக்கு மைக்ரேட்னு சொல்லுவாங்க. இது நகரத்துலேருந்து கிராமத்துக்கு மைக்ரேட். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்துச்சு. அப்போது நீங்கள் பப்ளிக்ஸ் வந்து பாப்புலேஷன் ரைஸ் ஆக உங்களுக்கு எல்லாம் பேசிக் ஃபெசிலிட்டிஸும் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் வழி கிடையாது. அப்போ நீங்கள் அப்படிலாம் நீங்கள் செய்யும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பவர் பில். சரிங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவரா இல்லாததுக்கு முன்னாடி அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. ஆமாம். இப்போ நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு வசதிகள் செஞ்சு தந்துருக்கீங்க. உங்களுடைய மோட்டிவேஷன்ஸ் நீங்க அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஃபேமிலிலேருந்து வந்ததுனால அது ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு இவ்வளோ வசதிகளும் செஞ்சு தந்துருக்கீங்க. நீங்க மக்களை எந்த முறையில ஐயா போயிட்டு சந்திக்கிறீங்க? ஆமாம், மக்கள் வந்து எப்படி சந்திக்கிறோம் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து நல்ல பிரதிநிதியாக இருக்கணும். வித்தவுட் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், லஞ்ச லாவணியம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகியாக இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் டெவலப்மெண்ட்டுக்கு சாத்திக்கூறு. கரப்ஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி 100 வருஷம் ஆனாலும் அது சாத்திக்கூறே இல்லை. இப்போது சர்க்கார் பணம் கொடுத்தாங்கன்னா ஒரு நயா பைசா கூட வின் பண்ணாமல் நீங்கள் 100% இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் வளர்ச்சி பார்க்க முடியும். நீங்கள் அதில் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இதில் கிடைக்குமா அதில் கிடைக்குமா, நீங்கள் அந்த யோசனையில் போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எத்தனை 100 வருஷம் ஆனாலும் நீங்கள் வளர்ச்சி பார்க்கவே முடியாது. அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் வந்து நல்ல பிரதியாக இருக்கும். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணமே இருக்கு. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்காக, மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள் அனைத்தும் அவ்வப்போது சரியானபடி கிடைக்க செய்வதற்காக, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக, அரசு திட்டங்களை 100% தரமான முறையிலே செயல்படுத்துவதற்காக, பஞ்சாயத்தினுடைய தலைவர் ஏழையானாலும் பஞ்சாயத்து மட்டும் ஏழையாகும் என்ற சீரிய நோக்கத்திலும் நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்கப்பட வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் காந்தி கண்ட கிராம சுயராஜ்யம் மிக எளிதில் குயிர்காலத்தில் பெறுவதுடன் நமது அப்துல் கலாமுடைய கனமான 2020 இந்த நாடு வல்லரசாயிருக்கும். 2,35,000 பஞ்சாயத்து இருக்கு நம்ம நேஷனல் லெவல்ல, இல்லைங்களா? அப்போ இதே மாதிரி இந்த 2,35,000 ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் என்ன? அவ்வளவுதான், அவ்வளோ நிறைவு. அப்போ நீங்க பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் வித்தவுட் கரப்ஷன் இருக்கும். மெயின் பாயிண்ட் அதுதான். ப்ரிப்பேர் பண்ணதை வந்து நீங்க முழுமையா செலவினத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரோல் மாடல். நாங்க மக்கள்கிட்ட உள்ள போயிட்டு நிறைய கருத்து கணிப்பு இன்டர்வியூலாம் பண்ணோம். அவங்களும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க மக்களை வந்து எப்படிங்க சந்திக்கிறீங்க? அவங்க கிராம சபா கூட்டம் போடுறதா? கிராம சபா கூட்டத்துக்கு மட்டும் நீங்க சந்திக்க வேண்டியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களை எப்படி நீங்க தினந்தோறுமே அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளுக்கு நீங்க போய் அவங்களை நீங்க சந்திக்கணும். அவங்க இல்லைங்கிறதுக்குள்ள நம்ம எண்ணெய் கொடுத்துடணும். புரியுதுங்களா? அப்போ நீங்க அவங்களுக்கு எவ்வளவு நீங்க சர்வீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல இருக்கும். ஒரு கொஞ்சம் நாமே மாறி விடுவது. அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அதில் பார்க்க முடியும். ஒண்ணு, நீங்க இந்த லக்ஸரி லைஃப் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க ஒரு சிம்பிளா இருக்கணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் ஒரு சிம்பிளா இருந்தா தான் அவங்க நீங்க மூவ் பண்ண முடியும். நீங்க நல்ல காது சாப்பிட்டு நல்ல அயன் பண்ணி நல்ல சாப்பிட்டு போட்டு பொலிட்டீஷியன் மாதிரி உள்ள போனீங்கன்னா அது உங்களுக்கு எடுபடாது. அவன் கொஞ்சம் பார்ப்பான், இதனால என்ன பண்ண போறான்னு ஒரே வார்த்தையில் உன்னை முடிச்சுடுவான். அதனால நீங்க சிம்பிள் லைஃப் டெஃபினெட்லி ஃபாலோ பண்ணணும். எக்ஸிபிள் லைஃப் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்து அவங்க ஒரு மோட்டிவேஷன் நீங்க கொண்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி அவங்கள வந்து நீங்க பண்ணலாம். நீங்க வந்து
இந்த பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எலெக்ஷன் வர்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து நீங்க 100% அவங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டி நீங்க கொடுக்கலனாலும் கூட ஒரு 50% என்சி ஸ்டேஜில் நீங்க கொடுக்கணும். அப்போ உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். அப்புறம் நீங்க படிப்படியாக நீங்க டெவலப் பண்ணி நீங்க கொண்டு போகலாம். அப்புறம் அது அப்படியே நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 100% உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரெஸ் வந்துடும். இதுதான் பாயிண்ட். வித்தவுட் கரப்ஷன்ங்கிறது முக்கியம். ஆமா, ஜீரோ கரப்ஷன், அதுதான் முக்கியம். அதான் அதுக்கு எடுபடும். நீங்க காசு சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வர்றவங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அது ஆன்ஃபிட். அவங்க வர முடியாது, அவங்க வந்தாலும் வேஸ்ட். What are the challenges they have faced during implementation of this? சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னா நிறைய வரும். நீங்க ஒரு லேண்டு அக்வைர் பண்றோம், பிரைவேட் லேண்ட் அக்வைர் பண்றோம், கோர்ட்டுக்கு போவான். அவங்க கோர்ட்டு போயிட்டு தான் வரணும். நான் ஹைகோர்ட் போயிருக்கேன், சுப்ரீம் கோர்ட் போயிருக்கேன். எல்லாம் போய் அதை டிஸ்மிஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நடக்கும். அதனால நீங்க ஃபேஸ் பண்ணி தான் வரணும். அது ஃபேஸ் பண்ணா தான் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. சும்மா ஈஸியா போய் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா இந்த காலத்துல? அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் ஃபேஸ் வரும். அதெல்லாம் நீங்களும் அது ஃபேஸ் பண்ணணும். நீங்க ஃபேஸ் பண்ணா தான் நீங்க பண்ண முடியும். நீங்க அதாவது ஊராட்சி மன்ற தலைவராக முன்னாடி உங்களுடைய தந்தை வந்து இருந்திருக்காங்க. அவங்க பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படின்னு 1958 அது வந்து மாநில சர்க்காருடைய கட்டுப்பாட்டில் இருந்தக்கூடிய ஒரு சட்டம். அதுதான் 1997 30/3/97 வரைக்கும் அதுதான் இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் அதுதான் அந்த சட்டம் தான் இருந்தது. அது மாநில சர்க்காருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த சட்டம் வந்து சரியா கிராமங்களுக்கு வளர்ச்சி அடைய வேண்டிய வாய்ப்புகள்லாம் அந்த சட்டத்தில் இல்லை. 73rd அமெண்ட்மெண்ட் 94 ஆக்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து ராஜீவ் காந்தி கொண்டு வந்த பின்னாடி தான் இந்தியா முழுவதும் ஒரே சட்டம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயமா தேர்தல். இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது போனாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள தேர்தல். தனியான நிதி ஆணையம், தனியான தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து 94 ஆக்ட்ல 73rd அமெண்ட்மெண்ட்ல இது வந்துச்சு. அது வந்த பின்னால் தான் இது இம்ப்ளிமெண்ட். எங்க அப்பா இது வந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1958 அந்த சட்டத்தில் வந்து அவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபண்ட்ஸ் இல்லை. ಈ ಸ್ಕೀಮ್ಸ್ ಎಲ್ಲ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಜನಗಳಿಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಜನಗಳ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟೀಸ್ ಏನಿರುತ್ತೆ? ಸುಮ್ಮನೆಗಿರೋದು ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಸುಂದು ಏನಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಾಡಿಕೊಡೋದು மட்டும் 100% ಇಲ್ಲ ಕೂಡ ಒಂದು 50% ನಿಮ್ಮ ಅವರಿಗೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ಬೇಕು. ನೀವು ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಅವ್ರು ಮಲ್ತಾರೆ. ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ವಚನರು. ಅದು ನಿಮ್ಗೆ ಕೇಳೋದಕ್ಕೆ ಮುಂದೆ ನೀವು ಕೊಡ್ಬೇಕು. ಅವನ್ ಏನ್ ಕೇಳ್ದಾನೆ ಅವನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಮುಂದೆ ನೀವು ಕೊಡ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಮಲ್ಚಾರು. ಆಗ ನಿಮ್ಮ ಇದು ಮಟ್ಟು ಅಲ್ಲ, ನೀವು ಒಂದೊಂದು ಗ್ರಾಮಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದೊಂದು ಸ್ಟ್ರೀಟ್ ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆ ಗ್ರೀವೆನ್ಸ್ ಏನ ಅನ್ನೋದು ನಿಮ್ಮ ನೋಟ್ ಮಾಡ್ಬೇಕು. ನೋಟ್ ಮಾಡ್ಬೇಕು. ನೀವು ಒಂದೊಂದು ಸ್ಟ್ರೀಟ್ ಹೋಗಿ ನೀವು ನೋಟ್ ಮಾಡ್ಬೇಕು. ನೋಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು அப்புறம் அது சுப்பீரியர் அத்தாரிட்டி யாருந்தாரோ அவரது ನಿಮ್ಗೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಬೇಕು, ನಿಮಗೆ ಗ್ರೀವೆನ್ಸ್ನ ಹೇಳ್ಬೇಕು. ಆ ಹೇಳಿದ್ರೆ ಈಸಿ வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் ಮಾಡಬೇಕು. இது ரொட்டீனாಗಿ ಇರ್ಬೇಕು. ಒಂದು ನಿಮ್ಮ ಪರ್ಸನಲ್ ನಿಮ್ಮடைய ಸರ್ವಿಸ್ ಬಂದು ನಿಮ್ಮடைய ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ನಿಮಗೆ ಒಂದು ಇನ್ಕಮೋ ಮತ್ತೊಬ್ಬ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಕ್ಕೆ ಇರ್ಬೇಕು. ನಿಮ್ಮ ಸಿಮ್ಮನ್ನ ಹೋಗಿ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಕ್ ಮುನ್ನದು, ನಿಮ್ಮ ಸಿಮ್ಮನ್ನೇನೋ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಕ್ ಮುನ್ನದು ನಿಮಗೆ ಒಂದು ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಉಣ್ಣಾಕೋ ಹೋಗಕ್ಕೂ ಬರೋಕ್ಕೂ ಎಲ್ಲ ಒಂದು ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಇರ್ಬೇಕು ನಿಮಗೆ. ಅದು ಇದ್ದದ್ದೇ ನಿಮ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಕ್ முடியாது. ನಿಮ್ಗೆ ಒಂದೇ ಇರೋದಾಗಿ ನಾನು ಜನಗಳಿಗೆ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ಅದು ಹೇಳ್ಬಿಡ. ಇದು ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ನಿಮ್ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಮಗಬೇಕು. ಈ ತುಂಬಾ ಜನ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ ಯೂತ್ಸ್, ಯಾರು ಜಾಸ್ತಿ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ತೋರಿಸಲ್ಲ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಏನಂತೀರಾ? ಮತ್ತೆ ಫ್ಯೂಚರ್ ಅಲ್ಲಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿನಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಮೇಲೆ ಇನ್ನು ಯಾವ ರೀತಿ ಮಿಷನ್ ಮಾಡಬಹುದು? ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ பொறுத்தவரைக்கு இல்ல கவர்மெண்ட் இந்த மாதிரி சர்க்கார் மாநில சர்க்கார் எல்லாமே செல்லுமுள் கவர்மெண்ட் தான். அது வந்து மாட்டுக்கிறதுக்கு என்ன ಏನಂದ್ರೆ ಈಗ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ನಮ್ಮ ಮಾಡೋದಂದ್ರೆ ಫರ್ಟಿಲೈಸರು, ಪೆಸ್ಟಿಸೈಡ್ ಮತ್ತು ಮೆಷಿನರೀಸ್ ಇದೆಲ್ಲ ಬಂದು ನಮ್ಮ ಅಗ್ರಿಲಿ ಬಂದು ಈಗ ಒಂದು ಬನಾನಾ ಹಾಕ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಬನಾನಾ ಬಂದು ஒரு மினிமம் ಒಂದು 30 rupees per kg ಮಾರಿದ್ರೆ ನಮಗೆ ಅದು ಬೆನಿಫಿಟ್. ಇಂದು 70 rupees per kg ಮಾರ್ತದೆ. ಆಗ ಏನಾಗೋದು? ಲಾಸ್ ಆಗೋದು. ಅದು ನೀವು ಲಾಸ್ ಆಗಿದ್ರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸಪ್ಲೈ ಮಾಡ್ಬೇಕು. ಒಂದು ಮಾನ್ಯ ಸಬ್ಸಿಡಿ ಕೊಟ್ಟು ಅವನ್ನ ಡೆವಲಪ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇವನ್ ಡೆವಲಪ್ ಮಾಡಿದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಕ್ರಾಪ್ ಪ್ಲಾಂಟ್ ಮಾಡಮ್ಮ. ಈ ಸರ್ಕಾರ ಬಂದು ಮಾಲ ಸರ್ಕಾರ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಬಂದು ಸಬ್ಸಿಡಿ ಕೊಡ್ಬೇಕು. ಫರ್ಟಿಲೈಸರ್ ಈಗೆಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ. ಈಗ ಚಿಕ್ಕವಾಗಿ ರೇಟುಗಳು ಫರ್ಟಿಲೈಸರ್ ಇದೆ, ಫಿಕ್ಸ್ ಇದೆ, ಏಕಪಟ್ಟ ರೇಟುಗಳಿದೆ. ಇವುಗಳೆಲ್ಲ ನಿಮ್ ಈಸಿ ನಿಮ್ಮ
அக்ரி மாநிலத்தில் லாஸ்ட் தான். அதை டெவலப் மாட்டாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம மானியம் கொடுப்பது, சப்சிடி கொடுப்பது. சப்சிடி கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டு ஓகே. மிஷினரி எல்லாம் 50% நம்ம கொடுப்பது. இந்த ட்ராக்டர் ரேசி வந்து 50% சப்சிடி கொடுப்பது. அதில் 70% மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து 75% கொடுப்பது. கவர்மெண்டே தரும் கொடுக்குறாங்க. இப்போ 50% கொடுக்குறாங்க, 75% கொடுக்கணும். நீங்கள் ஸ்மால் ஃபார்மர்ஸ், பிக் ஃபார்மர்ஸ் வேணால் நீங்கள் 50% கொடுங்க. இது மாதிரி ஃபார்மர்ஷிப் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தா அது டெவலப் ஆகுது. நீங்க இவ்வளவு ஸ்கீம், இவ்வளவு திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்திருக்கீங்க. இப்ப அக்ரிகல்ச்சர், இப்ப நீங்க எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதா நாங்க நிறைய பார்த்து அதை பத்தி ஒரு அதாவது அதான் சொன்னேன், இதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறீங்க. அதாவது ஏன் அது தேவை ஏற்படுது? இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து 2 months ஒன்ஸ் பவர் பில்லு ஒன்லி 2000. இது ஸ்ட்ரீட் லைட்டு, போர்வெல்லு, மோட்டாரு, பம்பிங் இதெல்லாம் இன்ஸ்டால் ಮಾಡಿದ அப்புறம் பவர் பில் வந்து 30,000 40,000 ಆಯ್ತು, ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಯ್ತು. ಹೌದು, ಅದನ್ನ ಸಾಲ್ವ್ ಮಾಡಬೇಕು. ನನ್ನ ಪಂಚಾಯತೋட ಇನ್ಕಮ್ வந்து 20,000 per year. பவர் பில் 40,000. ஏங்க எப்படி பண்றது? எனக்கு டோட்டலி இயர்லி இன்கம் 20,000, பவர் பில் 40,000. என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணணும். அப்போ இந்த பஞ்சாயத்துல 100% ಟ್ಯಾಕ್ಸ್ ಅಸೆಸ್ಮೆಂಟ್, 100% ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಲೆಕ್ಷನ್ ಮಾಡ್ಬೇಕು. 100% ಟ್ಯಾಕ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಹಾಕ್ಬೇಕು, 100% ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು. ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಪಂಚಾಯತ್ ಫಂಡನ್ನ ಇನ್ಕ್ರೀಸ್ ಮಾಡಬೇಕು. ಇನ್ಕ್ರೀಸ್ ಮಾಡಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಎಕ್ಸ್ಪೆಂಡಿಚರ್ನ ಮೀಟರ್ ಮಾಡಕ್ಕೆ ஆக டேலி ஆகாது. அப்போ என்ன பண்றீங்க? நீங்க வந்து பவர் பில் வந்து எனக்கு 2,000 ரூபா, 30,000 35,000 ஆகுது. 2 கிராமத்துக்கு சோலார் பண்ணி கொடுத்தேன், அதில் ஒரு 5% சேவிங்ஸ் தான். பயோமாஸ் கேஸ் போட்டு மின்சாரம் தயார் பண்ணி கொடுத்தேன், அது ஒரு 9 கிலோ டெபாசிட் தான். இந்த பாப்புலேஷனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ ஹையஸ்ட் பவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா விண்ட் மில் 350 கிலோவாட். காத்தாடி சுற்றுல சாத்தாடி அந்த பக்கம்லாம் அது பிளான், அது போல பிளான் பண்ணோம். அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 1.15 crore, 1.55 crore டோட்டல் எஸ்டிமேட். 350 கிலோவாட். அதனாக்க அந்த ஆகாமது ஓடி அதுக்கு டோட்டல் காஸ்ட் ஆச்சு. என்னுடைய சேவிங்ஸ் மணி 2001 to 2005 சேவிங்ஸ் மணி 40 lakhs. பேங்க் லோன் 1 crore.15, totally 1.55 crore. Savings money 40 lakhs. Bank loan 1.15 crore. Totally 1.55 crore IT solve money. அந்த 350 kilowatt வந்து நியர்லி இயர்லி வந்து 7 lakhs யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. 7 lakhs யூனிட் பண்ணுறது இயர்லி. கன்சப்ஷன் வந்து 4.5 தான் நினைக்கிறேன். பேலன்ஸ் 2 handed over to EB கவர்மெண்ட் போய்விடாது. இது அங்கேயே ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்குது. அது பவர் பில் வந்து நம்ம ரெடியூஸ் ஆகிக்கிடாது. பவர் பில் கட்டாது. ஆனால் அதை விட நம்ம பஞ்சாயத்துலேருந்து பவர் பில் கட்டு பச்சதில்ல. அதுக்காக செப்பரேட்டாக வினிபில் தான் பண்ண கூடாது, அது கட்டிக்கிடாது. இது அது அங்கேயே ரன்னிங் ஆகுது. இதுதான் இபி. இபியினுடைய டெவலப்மெண்ட்டு அது. சரிங்க. இப்போ இன்னமும் ரன் ஆகிட்டு. சரிங்க. அக்ரிகல்ச்சரும் சொல்லிட்டீங்க, எலக்ட்ரிசிட்டியும் சொல்லிட்டீங்க. நாங்கள் உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுத்ததுல வந்து அவங்க அதாவது சாலையோரம் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் லேண்டெல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. அதுல நீங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் பார்த்து? ஆமாம், நீங்கள் போனீங்க அந்த தாரோடு தான் ஒரு பக்கம் வீடு. அந்த தாரோடு இருக்காது. முதல்ல தாரோடே இருக்காது. தாரோடு வரைக்கும் வீடு இருக்கும். அவன் அந்த பக்கம் கொஞ்சம் பக்கம் வாசல் வச்சுருப்பான். அதில் அப்படியே போக வேண்டியதான். அவங்களுக்கு அந்த லேண்டு வந்து கவர்மெண்ட் லேண்டு, ரொம்ப நல்லமாக கவர்மெண்ட் லேண்டு. அதை எவிக்ஷன் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை தூக்கி வச்சுட்டு அப்புறம் இவங்களை கொண்டு போய் இங்கே உட்கார வச்சு அப்புறம் அவங்களுக்கு வீடு வாங்கி இனோவேட்டிவ் ஸ்கீம், ரூரல் ஹவுசிங் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் 135 வீடு வாங்கி அங்கே கட்டி இந்த ரோட்டில் இருக்கிறவங்க கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு
அப்புறம் அதுக்கு இந்த பக்கம் ஒரு 3,000 ஏக்கர் இருந்தது. அதுல பசுமை வீடு 101 வீடு வாங்கி, அதுல 101 வீடு பசுமை வீடு கட்டி, அதுல ரோட்ல அந்த போற கொண்டு போய் அங்க உட்கார வச்சு, கிட்டத்தட்ட 735 வீடு நீங்க பாத்திரத்துல இருக்கும். சொன்னாங்க ரயில்ல இருந்து கூப்பிட்டு வந்து அங்க ரயில் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஆமா. லாஸ்ட்ல கடைசி 3 லைன் ஆமா ஆமா. ರೈಲ್ ಸೊಲ್ಲ ಇದು ಇವೇನು ರೂರಲ್ ಏರಿಯಾಸ್ ಅಲ್ಲಿ ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ಯಾವ ರೀತಿ ಜನರೇಟ್ ಮಾಡ್ಬೋದು? ಎಂಪ್ಲಾಯ್ಮೆಂಟ್ ನೀವು ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಅಗ್ರಿ ಆಳ್ಬೇಕು ಒಂದು. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ನಿಮಗೆ ಮತ್ತೆ ಇವು ವಾಟಲ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾಕ್ಟ್ಸ್ ಪಟ್ಟೆ ಆ ಕಂಪನಿ ಎಲ್ಲ ಇರೋದು ಶೆಡ್ಯೂಲ್ ಇದೆ ಅದೆಲ್ಲ ಮಾಡೋರು. ಅದು ನಿಮ್ಮ ಮೊದಲು ಸೆಲ್ಫ್ ಹೆಲ್ಪ್ ಗ್ರೂಪ್ ನಿಮ್ಮ ಮಾಡಿಕೊಡ ಪ್ಯಾಕೇಜ್ ಡ್ರಿಂಕಿಂಗ್ ವಾಟರ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿವಿ ನಾನು. ட்ரிங்கிங் வாட்டர்ல கிண்ணில் அக்வாஃபின் ஆக்காங்கிற அது பயிற்சி பண்ணி கொடுத்துருங்க. அது மாதிரி நிறைய ஜூட் பேக் ಮಾಡೋದು, அது மில்ச் அனிமல்ஸ் ಮಾಡೋದು, அந்த மாதிரி ಇದಕ್ಕೆ ವರ್ಕ್ ಆಕ್ಟಿವಿಟೀಸ್ ಬಂದು ಇದು ಮಾಡಿ ಈ ತರ ಬಿಸ್ನೆಸ್ ಪಂಚಾಯತ್ ಮೇಲೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಏನೇ ಉಂಟು ಸ್ಕೀಮ್ ಅದೇ. ಅದು ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್ ಸ್ಕೀಮ್, ಸ್ಟೇಟ್ ಲೆವೆಲ್ ಸ್ಕೀಮ್ ಅದೇ. இன்னும் நிறைய வில்லேஜஸ்ல வந்து வாட்டர் ப்ராப்ளம் வந்து ஆமாம், நீ தமிழ்நாட்டிலே இருக்குங்க, தமிழ்நாட்டிலே இருக்கு. ஆனா இங்க வந்து வாட்டர்ல வந்து தண்ணீர் அடைஞ்சு. ஆமாமா, அதுக்குள்ள ஏன்னா 2 ஸ்கீம் இருக்குல்ல, 2 ஸ்கீம் இருக்கு. நேஷனல் சேஃப் ஸ்கீம் இருக்கு, நாம முதல் போட்ட ஸ்கீம் இருக்கு, 2 இருக்கும். அது ஃபில்டர் வாட்டர் வரும், இது போர் வாட்டர் வரும். ಸರ್ ಇದು ವುಮೆನ್ ಸ್ಕಿಲ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲಿ ರೂರಲ್ ಏರಿಯಾಸ್ ಅಲ್ಲಿರೋ ವುಮೆನ್ಸ್ ಟೈಲರಿಂಗ್ ஒட்டும் நம்ம ಈ ಬ್ಯಾಗ್ ಜೂಟ್ ಬ್ಯಾಗ್ಸ್ சரி, இது மேட்டாக்காவது ஜூட் பேக்கு, மளிகை கடை. அது வந்து நான் ಅಲ್ಲಿ ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வந்து மில்ச் அனிமல்ஸு ஒரு 119 ಮನೆಯ 119 119 ಮಿಲ್ಚ್ ಅನಿಮಲ್ಸ್ ಒಟ್ಟು ಅವರಿಗೆ ಆವಿನ ಟೈಅಪ್ ನಮ್ದು ನಿಮಗೆ ನಂದಿನಿ ನಮಗೆ ಆವಿನ ಟೈಅಪ್ ಹಾಕಿ ಸೊಸೈಟಿ ಫಾರ್ಮ್ ಮಾಡಿ ಅವರು ಅದೆಲ್ಲ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಮೇಚಲ್ಲಿ ಫಾರೆಸ್ಟ್ ಹೋಗ್ಕೋಬಹುದು. ಅದು மாதிரி ಸಿಸ್ಟಮ್ಗಳೆಲ್ಲ ಮಾಡಿಕೊಡು. ರಾ ಮೆಟೀರಿಯಲ್ಸ್ ಅದೆಲ್ಲ ಈಗೆಲ್ಲ ಫುಲ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಅವರು, ಒಳ್ಳೆ ಸ್ಟೇಜ್ ಬೈಂಗ್ ಸ್ಟೇಜ್ ಅವರು. ಇದು ಆರ್ಗ್ಯಾನಿಕ್ ಫಾರ್ಮಿಂಗ್ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಏನು? ಇಲ್ಲ, ಆರ್ಗಾನಿಕ್ ಫಾರ್ಮ್ ಬಂದು ನಿಮಗೆ கிட்டத்தட்ட வந்து ಒಂದು 70 ಇಯರ್ಸ್ ಪೂರ ಕೆಮಿಕಲೇ ಅಪ್ಲೈ ಮಾಡಿವ್ರಿ. ಸರಿಯಾ, ಕೆಮಿಕಲೇ ಅಪ್ಲೈ ಮಾಡಿ ಕಲ್ಟಿವೇಶನ್ ಮಾಡಿಯವ್ರೆ. ಈಗ ಮಣ್ಣು ಪೂರ ಕೆಮಿಕಲ್ ಉಂಡು ಎಲ್ಲ ಮಲಡ ಇರುತ್ತೆ. நீங்க ಈಗ ஆர்கானிக் ஓதுடி ಅಂದ್ರೆ ஒன்லி ஒரு 2 years 3 years ನಿಮಗೆ ಆರ್ಗಾನಿಕ್ ಡೆವಲಪ್ ಆಗೋದು. ನಿಮ್ಮ 2 years ಆಲ್ರೆಡಿ 3 years ಬಂದು ನೀವು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು. காப்ஸ் பறந்துருது, வெயிட் ಮಾಡಿತಾ ನೀವು அடுத்த பிக்கப்பி ಹೋಗ முடியாது. சரி சரி, ಆಗ ಈ 3 years ಲಾಸ್ ಯಾರು ಒತ್ಕೊಡೋದು? ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ಬೇಕು. ಅದು ನೀನ್ ಮಾಡು, ಆರ್ಗಾನಿಕ್ ಮಾಡು, ನೀನ್ ಏನ್ ಲಾಸೋ ನಾನು ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತೀನಿ ಎಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಹೇಳ್ಬೇಕು. ನೀನು 3 ವರ್ಷ ಫ್ರೀಯಾಗಿದ್ದು ಅದನ್ನ ಒಂದ್ಸತ ಮಾಡಕ್ முடியாது. ಒಂದು 10 kg ಒಂದು ஒரு 10 எத்தி ಹೇಳಿದ್ರೆ 5 ton ಎತ್ತಕ್ முடியாது. ಅದು 5 ton ಲಾಸ್. நீ லாசன் வந்து கவர்மெண்ட் மேனேஜ் ಮಾಡ್ಬೇಕು 3 yearsಗೆ. ಅದೇ அடுத்த 4 years ಅನ್ನಂಗ இந்த తీసే 5 10 ಅಂದ್ರೆ 10 ton ಬಂದ್ಬಿಡೋದು. ಅದು ನೀವು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡಿಬೋದು. ಅದು ಸಬ್ಸಿಡಿ ಬೇಕಾದ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. ಆರ್ಗಾನಿಕ್ ಮಾಡಾಗ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದು ನಮಗೆ ಸಬ್ಸಿಡಿ ಕೊಡ್ಬೇಕು. ಅದು ನೀವು ಮಾಡಕ್ முடியாது. ಇಲ್ಲ ಮಣ್ಣಲ್ಲಿ ಬಂದದು ஒரு கெமிக்கல் ஆக்கி மலடாயிடுச்சு, சாயில் பூரா மலடு. அதை நீங்க ரீஃபைன் ಮಾಡ್ಬೇಕು. அது ஆர்கானிக் நீங்க ಹೋಗಂಗ நீங்க இது இதுக்கு மகசூல் கம்மியாகாது. ಕಲ್ಟಿವೇಶನ್ ಮಾಡಂಗ ನಿಮಗೆ ಈಲ್ಡ್ ಕಮ್ಮಿಯಾಗದು. ಈಲ್ಡ್ಗೆ ಎಲ್ಲ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಸತ್ಯ பண்ணணும். அப்பதான் நீங்க காம்பரமைஸ் பண்ணணும். ಸ್ವಲ್ಪ ಪನ್ನ ತಂದ್ರಿ. ஆமாமா, ಸ್ಕೀಮಲ್ಲಿ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಿದ ಆರ್ಗಾನಿಕ್ ಸ್ಟೇಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ. ಇಲ್ಲ ರೈಟ್, ಆರ್ಗಾನಿಕ್ ಸ್ಟೇಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಎಲ್ಲ ಇದೆ ನಮಗ್ ಬೇಕ್ರೆ. இல்ல ஆர்கானிக் ஃபார்முங்க, நீங்க எல்லாமே இங்க வந்து பூரா ஃபெர்டிலைசர் தான், ஆர்கானிக் ஃபார்ம் கிடையாது. சரிங்களா, நீங்க ஆர்கானிக் ஃபார்ம் இந்த பயோ ஃபெர்டிலைசரு இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா ஏற்கனவே நம்ம மண்ணெல்லாம் மலனாய் கிடக்குதுங்க. கெமிக்கலை சாப்பிட்டு நீங்க அதை திருப்பணும்னா 2 வருஷம் ஆகும். கெமிக்கல் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கானிக்கா பயோவா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 வருஷம், நீங்க நார்மல் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். அப்ப 2 வருஷம் உங்களுக்கு லாஸ் ஆகும். அந்த லாஸுக்கு சர்க்கார் பொறுப்பேற்றுட்டாங்கன்னா நீங்க ஆர்கானிக் ஃபார்ம் ரெடி பண்ணிடலாம். ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆர்கானிக் ஃபார்ம் பயோவா நம்ம பண்றோம், நச்சு இல்லாத உணவு பண்ணி கொடுக்குறோம். ஆனா எங்களுக்கு 2 வருஷம் எனக்கு டைம் கொடுக்கணும். 2 வருஷமா நான் அப்ளை பண்ணி சாயில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்.
அப்போதான் ஆர்கானிக் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ಈಗ ಯಂಗ್ಸ್ಟರ್ಸು ಎಲೆಕ್ಷನ್ ಬರೋದ್ರ ಬಗ್ಗೆ ಯಾರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಈಗ ಯಾರು ಕೆಲವೊಬ್ರು ಯೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರು ಈಗ ಎಲೆಕ್ಷನ್ ಅಂತಂದ್ರೆ ಈಗ ಪೇರೆಂಟ್ಸ್ಗೆಲ್ಲ ಊರಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ಬೇರೆ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಇರುತ್ತೆ. ಎಲೆಕ್ಷನ್ ಅಂದ್ರೆ ದುಡ್ಡು ಬೇಕು, ಅದ್ ಮಾಡಬೇಕು, ಸೊ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಇರಬೇಕು, ಅದಿರ್ಬೇಕು. ಸೊ ಈ ತರದಕ್ಕೆ ನೀವು ಯಂಗ್ಸ್ಟರ್ಸ್ ಬರೋದಕ್ಕೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಿ ಸರ್? ಏನಾದ್ರು ನೀವು ಹೆಂಗ್ಸೆ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಓನ್ಲಿ ಕ್ಯಾನ್ವಸ್ ಪಬ್ಲಿಕ್ಸ್ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈ ಮಾಡ್ಬೇಕು. ನಿಮಗೆ ಅದ ಮೈನ್ ರೋಲ್ ಪಬ್ಲಿಕ್ಸ್ ಹೋಗಿ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈ ಮಾಡ್ಬೇಕು. ನಾನು ಬರ್ತೀನಿ, ನಾನು ಹೆಂಗಿದೀನಿ, ನಿಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ, ನಿಮ್ಗೆ ಏನೇನು ಬೇಕು ಎಲ್ಲವೇ ಮಾಡೋದು. ಅದು ನಿಮಗೆ ಕರಪ್ಷನ್ ಇಲ್ದಂಗೆ ಮಾಡ್ತೀನಿ, ನಿಮ್ಗೆ ಪೈಸಾ ಕೊಡ್ಬೇಡಿ, ದುಡ್ಡು ಕೊಡ್ಬೇಡಿ, ಒಂದು ಬೇಡ, ನಾ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ, ಅದು ನೀವು ಹೇಳ್ಬೇಕು. ಹಂಗೆ ಹೇಳಿತಾ ಅವ್ರನ್ನ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈ ಮಾಡ್ರಿ. ಹಂಗೆ ಹೇಳ್ದಂಗೆ ನೀವು ಅವ್ರನ್ನ ತರಕ್ ಮುನ್ನ. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಕೂಡ ಅವ್ನ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಪೂರ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನ ಪೂರ ಬ್ರೈನ್ ವಾಶ್ ಮಾಡ್ಬೇಕು. ನಿಮ್ಮ ಬ್ರೈನ್ ವಾಶ್ ಮಾಡಿದ ಅವ್ರನ್ನ ನಿಮ್ಮ ರೋಟಿಗೆ ಬರ್ಬೇಕು. ಈಗ ನೀವು ಮತ್ತೆ ಏನಾದ್ರು ಎಲೆಕ್ಷನ್ ಬರೋ ಪ್ಲಾನ್ ಏನಾದ್ರು ಎಲ್ಲಿಯಾ ನೀವು ಇಲ್ಲಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲ, ನಾನ್ ಬರ್ಲಾಗಿಲ್ಲ. ನಮ್ಮ ಅಕ್ಕ ಬರ್ಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ನಾನು ಇವಾಗ ಊರಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಮಾತಾಡಿಸಿದಾಗ ನೀವು ಮತ್ತೆ ಬಂದು ಬರ್ಬೇಕು ಅಂತ ಅವ್ರ ವಿಶ್ ಇದೆ. எல்லாரும் அது கேட்பாங்க. கேட்காம என்ன அவங்களுக்கு என்ன வருது? கேட்கற வருது. பார்த்து செய்வன் போல ஜம்மன் வீடு கொடுத்து தூங்கி உட்காந்துருக்கானுங்க. இளைஞர்களுக்கு இளைஞர் வந்து நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நீங்க சர்வீஸ் பண்றது அப்படிங்கிறது நீ சும்மா வேற ஆள் போய் சர்வீஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு உங்க ஃபேமிலி இருந்ததுன்னா மெயின்டைன் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும். பேக்ரவுண்ட் இருந்தால் தான் நீங்க சர்வீஸ் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் இல்லாம சர்வீஸ் பண்ண முடியாது, அது உறுதி. ஆச்சுங்களா? அப்போ சர்வீஸ் என்னென்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு சாப்பாடு இருக்குது, ஃபேமிலி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்து ஜனங்களுக்கு நீங்கள் என்னென்ன வசதி வாய்ப்பு வேணும் சர்க்கார் அன்றைக்கி நான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்கணும். சர்க்காருடைய போஸ்ட், ஒரு பஞ்சாயத்து தலைவரோ ஒரு வார்டு மெம்பரோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் இருந்தால் தான் அதை பயன்படுத்தி நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஆள் போயெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியும். அதிகாரத்தில் நகைப்படல, பவர் வேணும். அது அதிகாரம் இல்லது, பவர். நீங்க போய் கேட்கிறீங்கன்னா, நீங்க ஒரு பிடி ஆபீஸ் போறீங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போறீங்க, நீங்க போஸ்ட் இருந்தாலும் இப்ப கேட்கறதுக்கு ஒரு பயிற்சி. அல்லது நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பப்ளிக்ஸ் தான், உங்க வேல்யூ இருக்காது. ஒரு பேச்சுக்கு வேல்யூ இருக்காது. சரிங்க. இன்னும் ஒரு கேள்விங்க, நீங்க வாங்கின அவார்டு அதை பற்றி. நான் எனக்கு வந்து 99 தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 லட்சம் ரூபா அவார்டு கொடுத்தாங்க. 99ல 98ல கொடுத்தாங்க. ஆமா. 2001 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த நேஷனல் லெவல் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஹால் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெல்லியில. ஆமா. 2002 வேர்ல்டு பேங்க் சேர்மன் வந்து இங்க பார்த்தாரு. சேர்மன் பார்த்தாரு. அவர் வந்து அப்ரிசியேஷன் லெட்டர் வாஷிங்டன்ல இருந்து சார். அதுக்கு அடுத்து அப்துல் கலாம். ஆமா, அவருடைய மாளிகையில ஃபர்ஸ்ட் டைம் அது அப்ரிசியேஷன் தான். அது 2005 அவர் அவார்டு கொடுத்தாரு, NGP அவார்டு கொடுத்தாரு அப்துல் கலாம். 2004 ஜெயலலிதா பெஸ்ட் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இதில் கொடுத்தாங்க. 2007 கலைஞர் உத்தமர் காந்தின்னு கொடுத்தாங்க. ஆமா, கொடுத்தாங்க. ஜப்பான் யூனிவர்சிட்டி அப்ரிசியேஷன் பண்ணி அவங்க புக்லெட் போட்டிருக்காங்க. பிரான்ஸ்ல போட்டிருக்காங்க. டொரண்டோ யூனிவர்சிட்டியில ஸ்மார்ட் வில்லேஜ் பிரசன்டேஷன் போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டி, அதுல ஸ்மார்ட் வில்லேஜ் பிரசன்டேஷன் போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கவர்னர் வந்து சிறப்பு விருது கவர்னர் கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்தாங்க. ஐயா ಸರ್, ಈಗ ನೀವು ಎಲೆಕ್ಷನ್ ಬರೋಕ್ಕೂ ಮುಂಚೆ ನಿಮ್ಗೊಂದು ಮೈಂಡ್ ಸೆಟ್ ಇರುತ್ತೆ, ನಾನು ಈ ಥರ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಈ ಥರ ಮಾಡಬೇಕು. ಸೊ ನೀವು ನಿಮ್ಮ ಪ್ರಕಾರ ನೀವು ಅದನ್ನೆಲ್ಲ ಅಚೀವ್ ಮಾಡಿ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಆಗಿದೆ? 100% ಅಚೀವ್. ಅಭಿವೃದ್ಧಿ ಎಂದರೆ ಆರಂಭವಲ್ಲ, ಅದು